இது ஒரு முக்கியமான வித்தியாசமான வீடியோ. ஓகேவா? என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, காலையில் நடைப்பயிற்சி பண்ணினா இல்லை காலையில் ஓடும் பயிற்சி பண்ணினா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காலையில் நடைப்பயிற்சி பண்ணாதுங்க அப்படின்னு உள்ள அதுக்கு விளக்கம் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கொஞ்சம் வித்தியாசம் மாற்றி தலைகளாக சொல்லி தர போகிறேன் இந்த வீடியோவை. நீங்கள் இன்னையிலேருந்து காலையில் நடைப்பயிற்சி பண்ணக்கூடாது. அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். அதுக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிடுங்க, எழுதி எடுத்துக்கிடுங்க. கார்டிசால், CORTISOL, காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உச்ச கட்டத்தில் சுரக்கும் கார்டிசால். சரி, எழுதிட்டிங்களா? காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் தான் உச்ச கட்டமாக சுரக்கும், காலையில் AM. சரியா? இந்த கார்டிசால் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புக்கு. இந்த கார்டிசால் வந்து ரொம்ப ஆபத்தான ஹார்மோன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்த குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுருக்கிடும். சுருங்குச்சுன்னா ரத்த ஓட்டம் இருக்காது. அதுதான் ரொம்ப ஆபத்தான ஹார்மோன் இந்த கார்டிசால். சரியா? இதெல்லாம் பார்த்துருங்க. இது நம்ம ரத்த குழாய்கள் பார்த்தீங்களா, நம்ம உடம்புல இருக்க உடம்பு, இந்த ரத்த குழாய்களை சுருங்கிடும். சரி, நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஆள் வந்து காலையில் சுகருக்கு மாத்திரை, அப்புறம் ப்ரெஷருக்கு மாத்திரை, அப்புறம் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின் இதெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருப்பார். போட்டுட்டு காலையில் 4 மணிக்கு எழும்பி ரோட்டில் ஓடினார்னு வைங்களேன், இந்த கார்டிசால் வந்து காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். உச்சக்கட்டம் வந்து காலையில் 6லேருந்து 8 மணி உச்சக்கட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்துக்கு போன்ற இரத்த குழாய்கள் ஏதாவது சுருங்கும். திடீர்னு சுருங்கிச்சுன்னா அதுக்கு பேர் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். மெடிக்கல் வேர்டு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சுருங்கிறது. கொரோனரி ஆர்டரி, CORONORY, கொரோனரி ஆர்டரினா இருதயத்துக்கு போட இரத்த குழாய்கள். சரியா? கொரோனரி ஆர்டரி. இந்த மாதிரி ஆர்டரி என்ன பண்ணிக்கிறோம், சுருக்கிறோம். சுருங்கிச்சுன்னா என்ன வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதனால ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சேன், 128லேருந்து 86 கிலோ. சரியா? இவங்க ஆல்ரெடி சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, அப்புறம் ஹார்ட்டுக்கு மாத்திரைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் இவங்கள்ட்ட சொன்ன முதல் அட்வைஸு, காலையில் அவங்க நடைபயிற்சி போயிட்டு இருந்தாங்க, வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அதை முதல்ல நிறுத்த சொன்னேன். ஸ்டாப் ஏர்லி மார்னிங் வாக்கிங் அண்ட் ரன்னிங் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸு. இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு என்ன சொன்ன தெரியுமா, சாயங்காலம் வாக்கிங் போக சொன்னேன். சாயங்காலம் தான் வாக்கிங் போக சொன்னேன். அது ஏன்னா இந்த கார்டிசால் வந்து சாயங்காலம் காலையில் விடியாலும் 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் உச்ச கட்டத்தில் இருக்கும். திடீர்னு இருதயத்தில் இரத்த குழாய் சுருங்கிச்சுன்னு வைங்களா, சடக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்களா? அதனால உங்களுக்கு காலையில் நடைபயிற்சி போகணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா 8 மணிக்கு பிறகு போங்க. உங்களுக்கு காலையில் நடைபயிற்சி போகணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா காலையில் 8 மணிக்கு பிறகு நீங்கள் நடைபயிற்சி பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டு காலையில் 4 மணிக்கே எழும்பி ஓடுவாங்க, என்ன விஷயம் தெரியாமல். திடீர்னு எவ்வளோ பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிருக்காங்க காலையில், பார்த்துருக்கீங்களா? ஜிம்மில் காலையில் எழுப்பி ட்ரெட்மில் பயங்கரமாக ட்ரெட்மில் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு இறந்து போயிடுவாங்க. சயின்ஸ் இதுதான், இதான் விஷயம், இதுதான் கார்டிசாலுக்கு வேலை என்ன, ரத்த குழாய்களை சுருக்கிறோம். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கொரோனரி ஆர்டரிஸ். கொரோனரி ஆர்டரினா இருதயத்துக்கு போட இரத்த குழாய்கள் சடக்குன்னு சுருக்கிறோம். ஸோ வந்து இதான் ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேர் இதை தெரியாமல் காலையில் ஓடிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நடைபயிற்சி காலையில் பண்ணுற விருப்பம் இருந்தால் காலையில் 8 மணிக்கு பிறகு நடைபயிற்சி போங்க. இல்லைன்னா சாயங்காலம் நடைபயிற்சி போகிறது வந்து வெரி 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 குட் அட்வைஸ். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் இந்த கான்செப்ட் தெரியாமல் காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஓடுறாங்க ரோட்டில், விஷயமே தெரியாமல். கார்டிசால் உயிர்கொல்லி, வெரி 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 டேஞ்சரஸ். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாம் ஈஸியாக நிறுத்திடலாம். வெயிட்டும் டக்குன்னு குறைக்கலாம். வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ அதனால் இன்னையிலேருந்து உங்களுக்கு நடைபயிற்சி போக விருப்பம் இருக்குன்னா காலையில் எப்போ போகணும், காலையில் 8 மணிக்கு பிறகு. இன்னொரு விஷயம் சொல்லி தரேன், ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஏர்லி மார்னிங் ரன்னிங். ஒரு கூட சொல்ல போகிறேன், ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஏர்லி மார்னிங் ரன்னிங். தூக்கம் தான் காலையில் எழும்பி ஓடுறது வரைக்கும் வெரி 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 முக்கியம். ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஏர்லி மார்னிங் ரன்னிங். அதுக்கு ஸ்லீப்போட அட்வான்டேஜஸ் பற்றி வேற ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள், டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ எதை மறந்தாலும் CORTISOL. கரெக்டா? வீடியோ ஷேர் பண்ணுங்களா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?